வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய காணொளியே மிகவும் முக்கியமான ஒன்றுதான். அதாவது ஆதித்ய கரிகாலன் திருமணம் ஆனவர் என்றும் அவருக்கு 4 மனைவிகள் இருந்தனர் என்றும் கண்டோம். அப்படியானால் அவருக்கு பிள்ளைகள் எதுவும் இருந்தனரா என்பதை பற்றி இக்காணொளியில் காண உள்ளோம். அதாவது ஆதித்ய கரிகாலனுக்கு கரிகால கண்ணன் என்ற ஒரு மகன் இருந்ததாக வரலாற்று குறிப்பு உள்ளது. அதை பற்றி தான் இக்காணொளியில் காண உள்ளோம். யார் இந்த கரிகால கண்ணன்? அதாவது ராஜராஜனது ஆட்சி காலத்தில் சோழ நாட்டின் ஊர்ப்பகுதிகள் வளநாடுகளாக பிரிக்கப்பட்டன. வளநாடு என்பது தற்போதைய மாவட்டம் போன்றது. இந்த வளநாடுகளின் பெயர்கள் அரசன் அல்லது இளவரசனின் பெயராலோ அல்லது அவர்களின் விருது பெயராலோ அழைக்கப்பட்டது. அருள்மொழித்தேவன் வளநாடு, ராஜராஜ வளநாடு, ராஜேந்திர சிம்ம வளநாடு, இவ்வாறு பெயர்கள் இருக்கும். அதாவது தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ராஜராஜனின் கல்வெட்டில் கரிகால கண்ண வளநாடு என்று ஒரு வளநாடு இருக்கிறது. யார் இந்த கரிகால கண்ணன்? அவர் நிச்சயமாய் ஒரு அரசகுமாரன் தான். அப்படி இருந்தால்தான் அவர் பெயரை வளநாட்டிற்கு சூட்ட முடியும். யார் இந்த அரசகுமாரன் கரிகால கண்ணன்? சோழர் வரலாற்றை தெளிவாக சான்றுகளுடன் தொகுத்த திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் கரிகால கண்ணன் என்பவர் ஆதித்த கரிகாலனின் மகன்தான் என்கிறார். தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகள் 2 பதிப்பித்த வெங்கையா போன்ற தொல்லியல் அறிஞர்களும் கரிகால கண்ணன் என்பவர் ராஜராஜனின் மூத்த சகோதரனான ஆதித்த கரிகாலனின் மகனாக இருக்க வாய்ப்பு அதிகம் என்று கூறுகிறார். இவர் ராஜராஜன் காலத்தில் வாழ்ந்ததாகவும் கூறியுள்ளார். முடிவாக ஆதித்ய கரிகாலன் திருமணம் ஆனவர் என்றும் அவருக்கு ஒரு மகன் இருந்தார் என்றும் அவர் பெயர் கரிகால கண்ணன் என்றும் கூற முடிகிறது உறுதியாக. எனவே நேயர்களே, உங்களுக்கு காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்துங்க.